இங்க ஒருத்தன் தூங்கி எந்திரிக்கிறான். தூங்கி எந்திரிச்சு அவனா போயிட்டு, அவன் பல்ல வெளக்கிட்டு, அவனோட சாப்பாடுலேருந்து எல்லாமே தனியாவே பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கூட யாருமே கிடையாது. இவன் அதுக்கப்புறமா வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு வெளிய போறான். வெளிய போனா ஒரு லவ்வர்ஸ் உட்காந்துருக்காங்க. பஸ்ல ஏறுனா அங்க டிரைவர் கூட ஒரு லவ்வரோட உட்காந்துருக்காரு. அங்க அவர் மட்டும் இல்லாம பஸ்ல உள்ள எல்லாருமே ஜோடி ஜோடியா தான் உட்காந்துருக்காங்க. இவன் மட்டும் தான் சிங்கிளாவே இருக்கான். என்னடான்னு சுத்தி சுத்தி பார்க்குறான். சரி கடைக்கு போய் ஏதாவது ஜாமான் வாங்கலான்னு போனா, அங்க கடைக்காரன் கூட அவனோட லவ்வரோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது என்னடா கொடுமைன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலான்னு போறான். அங்க போனா அங்கேயும் அதே நிலைமை தான். எல்லாருமே ஜோடியா உட்காந்துருக்காங்க. இவன் மட்டும் தான் சிங்கிளா இருக்கான். இவன் அந்த விரக்தியிலேயே வெளிய வர ஒருத்தன் கார்ல வந்து அவன் லவ்வரோட ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்து இவன் மேலேயே ஏத்தி அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். அத கூட பார்க்காம எல்லாரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காய்ங்க. திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அப்போ இதெல்லாம் கனவா நெனச்சுட்டு, அவன் கண்ண முழிச்சு பார்த்துட்டு, அந்த பொண்ணு கூட சேர்ந்து பல்லெல்லாம் வெளக்கிட்டு 2 பேரும் ஒண்ணாவே சாப்பிடுறாங்க. 2 பேரும் ஒண்ணா வெளிய போறாங்க. இப்ப பார்த்தா, இவங்க 2 பேரும் லவ்வர்ஸா போற நேரம், மத்த லவ்வர்ஸ் எல்லாருமே பிரிஞ்சு இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பஸ்லயும் இல்லாம, கடையில போய் பார்த்தா, அதுவும் அங்கேயும் அதே நிலைமை தான். இங்க இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது, மத்த எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி ரெஸ்டாரண்ட் போலான்னா, அங்கேயும் இவங்க 2 பேர் மட்டும் தான் ஒண்ணா இருக்காங்க. மத்த எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே ஜாலியா இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு வர, கார்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்தவன், கார்ல இப்ப சண்டை போட்டே வரதால, இவன பார்க்காம இவன் மேல ஏத்தி அந்த இடத்துலயே இவன் கொலை பண்ணிடுறான். இவனும் இறந்து போயிடுறான். அந்த இடத்துலயுமே எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவன் செத்து போனதுக்கப்புறம் லவ்வர் மட்டும் தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. திருப்பியும் கண்ணு முழிச்சு பார்க்குறான். கண்ணு முழிச்சு பார்த்தா இந்த தடவ பொண்ணுக்கு பதிலா பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். இந்த மாரி உங்களுக்கு திருப்பி திருப்பி ஒரே லூப்ல மாட்டிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.